ஹிருதயத்துக்குள் இருக்கும் அந்த பகவானை தியானிக்கிறார்கள். வள்ளுவர் அழகாக சொன்னார், மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். மலரில் உட்காந்துருக்கான் நம்ம கடவுள். எந்த மலரில் உட்காந்துருக்கான்? மகாலட்சுமி அம்மா செந்தாமரையில் உட்காந்துருக்கு, சரஸ்வதி அம்மா வெண்டாமரையில் உட்காந்துருக்கு, பார்வதி அம்மா இமயமலையில் உட்காந்துருக்கு, ரைட்டு. ஆனால் இங்கே சிவபெருமான் புலித்தோலையில் உட்காந்துருக்காரு, பெருமாள் பாம்பு மேலையில் படுத்திருக்காரு. அப்போ மலர் மிசை ஏகினான்னா பிரம்மா கடவுள்னு வள்ளுவர் சொல்கிறாரா? அப்படி இந்து மதம் எங்கேயும் ஒத்துக்கலையே, பிரம்மாவை கடவுளாக ஒத்துக்கலையே. அப்போ மலர்மிசை என்றால் தாமரை மொட்டு போல இருக்கக்கூடிய அந்த இதயத்திலே இருக்கிறவன் ஒவ்வொரு இதயத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறான். அப்போது இதயத்துக்குள்ளே ஜீவாத்மா இருக்குது, அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மாவும் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் இவன். அது இன்றைக்கி வரைக்கும் விஞ்ஞானபூர்வமாக இப்போ நான் சொன்ன விஷயங்களால் இதய துடிப்பு மூலமாக நிரூபணமாகிறது. இது சயின்டிஃபிக் இல்லையா?